நாளை திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்பு. மேற்கூரை, மேடை உள்ளிட்டவை அமைக்கும் பணிகள் தீவிரம். சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு கூடிய தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டமன்ற தேர்தல் தோல்வி, கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முக்கிய ஆலோசனை என தகவல். இரண்டாயிரத்து 13ஆம் ஆண்டில் தேமுதிகவிற்கு அதிமுக என்ன செய்ததோ அதுதான் தற்போது அதிமுகவுக்கும் நடக்கிறது. இதுதான் கர்மா என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசம். தேமுதிக என்ன செஞ்சாங்களோ இன்னைக்கு அப்படியே அவங்களுக்கு திரும்ப வந்திருக்கிறது. இதுதான் உண்மை, இதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மா என்று ஒன்று இருக்குல்ல, அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கர்மா திருப்பி உங்களுக்கே வரும் என்பதற்கான உதாரணம் தான் இன்னைக்கு அதிமுகவின் நிலை. இது ஒட்டுமொத்த அதிமுகவினர் தேமுதிக நம்ம கூட இருக்கணும், தேமுதிக நம் தோழமை என்பதை அத்தனை பேரும் சொல்லும் போதும் அதை ஏற்றுக்காததின் விளைவு இன்னைக்கு அந்த கர்மாவை இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். 2026 தேர்தலில் தேமுதிகவை புறக்கணித்ததால் அதிமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கவில்லை. தேமுதிகவை குறைத்து மதிப்பிட்டதே எடப்பாடி பழனிசாமியின் இந்த நிலைக்கு காரணம் என பிரேமலதா விமர்சனம். ஒட்டுமொத்த அதிமுகவும் தேமுதிக நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஃபைட் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டார். இன்னைக்கு நம்ம வெளியே வந்ததின் விளைவு இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை விட்டு 15 வருஷம் இருந்தீங்களே ஒரு வீடு, அதை கூட இன்னைக்கு காலி பண்ற ஒரு நிலைமை வந்து நீங்க தான், உங்க கட்சி தான் இன்னைக்கு ஐசியூ போயிட்டு. பதவிக்கோ பணத்துக்கோ சோஃபா செட்டுக்கோ ஆசைப்படாத கட்சி தேமுதிக. மற்ற கட்சிகளைப் போல் அல்லாமல் கூட்டணிக்கு விசுவாசமாக தேமுதிக இருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. எந்த சோஃபா செட்டுக்கோ பதவிக்கோ பணத்துக்கோ ஆசைப்படாமல் நாங்கள் இருக்கிற கூட்டணியை மதித்து இன்றைக்கும் நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறோன்னு. யார் சோஃபா யார்கிட்ட போச்சோ அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா எங்களுக்கு அதுக்கு பதில் இல்லை. எங்ககிட்ட இருக்கிறது இந்த சேர் தான். இது பல வருஷமாக கேப்டன் காலத்தில் இருக்கிற அதே டேபிள், அதே சேர், அதே ஆஃபீஸ். நோ சேஞ்சஸ் இன் அவர் ஆஃபீஸ். குதிரை பேரம் என்கிற அறமற்ற அரசியலுக்கு நாங்கள் எப்போதும் எதிர்ப்போம். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதில் கால அவகாசம் கூடாது எனவும் முதலமைச்சர் விஜய்க்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தல். நூற்றாண்டுகால பொது வாழ்வியல் கம்யூனிஸ்ட் பேரியக்கங்கள் அந்த குதிரை பேரம் என்பதை கூட செவியில் கூட கேட்டறியாத இயக்கம். அந்த பேரங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அது நமது நாடாளுமன்ற விழுமியங்களை சிதைத்துவிடும். மக்கள் அளித்த தீர்ப்பின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் ஆகிவிடும். இந்த அறமற்ற அரசியலுக்கு நாங்கள் எப்பொழுதுமே கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கு வேண்டுமானாலும் கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அது மிக இயல்புதான். ஆனால் சட்டம் ஒழுங்கில் அவ்வாறு கால அவகாசங்கள் கூடாது. எப்போதுமே மியூட்ல இருக்கிற முதலமைச்சரா இருக்கிறாங்க தைரியத்துல ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவருக்கு மறுபடியும் காவி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. திருவள்ளுவரை அவமதிக்கும் பாசிஸ்டுகளுக்கும் அதை அனுமதிக்கும் சோஃபா மாடல் அரசுக்கும் கடும் கண்டனம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதிவு. திருவள்ளுவருக்கு காவி பூசுவதும் அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட முயல்வதும் எவ்வகையிலும் ஏற்புடையது அல்ல. உலக பொதுமறை தந்த வள்ளுவரை கலங்கப்படுத்தாதீர்கள் என அமைச்சர் அருண்ராஜ் காட்டு. தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளுவது, திருவள்ளுவருக்கு காவி பூசுவது போன்ற ஆளுநரின் தமிழர் விரோத செயல்கள் கண்டிக்கத்தக்கது. காவிகளையும் அதனை திணிக்க முயலும் சனாதனிகளையும் தமிழர்கள் துளியும் ஏற்க மாட்டார்கள் என அமைச்சர் வன்னியரசு காட்டு. திருவள்ளுவருக்கு காவி உடையை அணிவித்து கிள்ளுக்கீரையாக தமிழ்நாட்டை நினைத்து விட்டாரா ஆளுநர் என வைகோ கேள்வி. தமிழக ஆளுநர் அர்லேகர் செய்தது மன்னிக்க முடியாத அயோக்கியத்தனம் எனவும் கடும் தாக்கு.
திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடையை அணிவித்த அர்லேக்கர் செய்தது படு அயோக்கியத்தனம். என்ன திமிரும் அகம்பாவம் இருந்தா தமிழ்நாட்டில் வந்து ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்துக்கிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு அந்த மாதிரி காவி உடை அணிவிக்கிறதுனா கிள்ளுக்கரே தமிழ்நாட்டை நினைச்சிட்டா இருந்தாள் ஆளுநர். வள்ளுவரை வலது பக்கம் திருப்பும் ஆளுநரின் முயற்சியை சரித்திரம் மன்னிக்காது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கண்டனம். அது முறையல்ல. திருவள்ளுவர் தமிழ்குறு நல்லுலகின் குறியீடு, நீதிமறையின் குறியீடு. அதை வலது பக்கம் திருப்பும் முயற்சியில் ஆளுநர் ஈடுபடக்கூடாது. காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு நாளை முதல் வேட்புமனு தாக்கல் தொடக்கம். ஜூன் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை. ஜூன் 11ஆம் தேதி வேட்புமனுவை திரும்பப் பெற கடைசி நாள் என அறிவிப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் 6 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறல். குதிரை ஓட்டி போக்சோ சட்டத்தின் கீழ் அதிரடி கைது. மதுரை திருமங்கலம் பகுதியில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார். 4 சிறார்களிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. சேலம் கோட்டை அழகிரிநாத சுவாமி கோவில் வைகாசி விசாக தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. சுமார் 100 அடி வரை உள்வாங்கிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடல். ஆபத்தை உணராமல் பாசி படர்ந்த பாறைகளின் மேல் நின்று செல்ஃபி எடுத்த பொதுமக்கள். இருநூறு அடி தூரத்திற்கு உள்வாங்கிய ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடல். பாறைகள் மற்றும் சாமி சிலைகள் வெளியே தெரிவதால் பக்தர்கள் அச்சம். திருவண்ணாமலையில் விடிய விடிய கிரிவலம் சென்றுவிட்டு ஊருக்கு செல்வதற்காக ரயில் நிலையத்தில் அலைமோதிய பக்தர்கள். தங்கள் ஊர்களுக்கு செல்லும் ரயில்களில் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏறியதால் பரபரப்பு. விடுமுறை தினத்தை முன்னிட்டு வேளாங்கண்ணியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். வெயிலின் தாக்கத்திற்கு இதமாக கடற்கரையில் உற்சாக குளியலிட்டு மகிழ்ச்சி. கோடை விடுமுறையை முன்னிட்டு திருப்பரப்பு அருவியில் அலைமோதிய சுற்றுலா பயணிகள் கூட்டம். அருவியில் குடும்பத்தினருடன் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் உற்சாகம். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. 3 மாவட்ட தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள். அதிகாலை முதலே கடற்கரை திடலில் காத்திருந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். சென்னை செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயங்கும் புறநகர் ரயில்களுக்கான புதிய அட்டவணை வெளியீடு. நாளை முதல் புதிய அட்டவணைப்படி ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. திருவனந்தபுரம் வடக்கு போத்தனூர் இடையே தென்காசி வழியாக சிறப்பு ரயில்கள் இயக்கம். கோடை காலத்தை முன்னிட்டு பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. டெல்லியில் பிரதமர் மோடியை நாளை சந்திக்கிறார் மியான்மர் அதிபர் யூ மின். இருதரப்பு வரலாற்று கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்.
கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பு பகுப்பாய்வு அறிக்கையை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வெளியிட தேவையில்லை. டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. கிரீன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் அனைவரும் கட்டாயமாக தாய் நாட்டுக்கு திரும்ப வேண்டிய அவசியமில்லை. பெரும்பாலானோர் இங்கு இருந்தபடியே தங்களது விண்ணப்ப செயல்முறைகளை தொடர முடியும் என்று அமெரிக்கா விளக்கம்.